வெள்ளாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகிர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். Hola! Your train vacation to Europe starts from ₹99,999 only with GT Holidays, South India's #1 travel brand. திருவண்ணாமலையில் அந்த துவாரபாலகிகளுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தால் ஏழை மக்களுக்கு வழங்கக்கூடிய அந்த சேலையை அனுபவிச்சிருந்தாங்க. இந்த திராவிட மாடல் சமூக நீதி மாடல் அரசாங்கத்துடைய திட்டம் தெய்வம் வரைக்கும் சென்றடைந்து இருக்கிறது அப்படின்னு இவங்க முட்டு கொடுப்பாங்க. பாய் சென்டர்ல எங்க பிள்ளையார் இருக்காரு, எங்க சிவலிங்கம் இருக்கு, எங்க முருகர் இருக்காரு, எங்க லட்சுமி இருக்கு, எங்க சரஸ்வதி இருக்கு, எங்க பைரவர் இருக்கு. இந்து கடவுள்களை உள்ளே வைத்திருந்தால் இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் உள்ளே புக வேண்டும். சாய்பாபா கோயில பூரா டேக் ஓவர் பண்ணு அப்படின்னு நாளைக்கு ஒரு சட்டம் போட்டு வச்சுக்கோங்க, ₹1 சாய்பாபா கோயில் கட்ட மாட்டாங்க. உலகம் முழுக்க அனைத்துலக முருகன் மாநாடு அப்படின்னு அறிவிச்சிருக்கு தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை. மாநாடு நடத்துறது ஒரு அறநிலைத்துறையினுடைய வேலை கிடையாது. முருக பக்தர்கள் இந்த மாநாட்டை புறக்கணிக்கணும்னு நான் எதிர்ப்பு பதிவு செய்யறேன். சைவ ஆதீனங்கள்லாம் கடந்த காலங்களில் திருநெறிய தெய்வ திருமுறை மாநாடெல்லாம் நடத்தியிருக்காங்கல்ல. ஆதீனங்கள் நடத்துறாங்க, அறநிலைத்துறை நடத்தியதா? பழனியில் என்ன சாமி சார் இருக்கு? முருகர் இருக்காரா? ஞானதண்டாயுதபாணியா சுவாமி இருக்காரா? இருக்காரு. போங்க சார், நீங்க என்ன மாதிரி லூசு மாதிரி இருக்கீங்க. முருகனே இல்ல பழனியில, தெரியுமா? நான் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? இல்லாத முருகனுக்கு எதுக்கு மாநாடு நடத்துற? தஞ்சாவூர் கோயில் ஆர்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் எச்ஆர்என்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க தவிர அங்க ஒரு சின்ன செங்கலை போய் வைக்கணும்னாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் வேணும். பெரிய கோயிலை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் மானம்பாடி நாகநாத கோயில உங்களுக்கு பொறுப்பு இல்லை, நீங்க தட்டி கழுவுறீங்க. மோடி மேல பழிய போட்டு நீங்க தப்பிக்க நினைக்கிறீங்களா? எத்தனை கோயில் சார்? நான் வேணா எனக்கு ஒரு மாசம் மந்திரி பதவி கொடுங்க, எச்ஆர்என்சி மினிஸ்டர் பதவி வேணும் கொடுங்க. நான் அந்த உடஞ்சு போன சதஞ்சு போன கோயிலை பூரா உங்களுக்கு ஆவணப்படுத்தி கொடுக்குறேன். ஆதம் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இந்து தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர் திருமிகு ராம ரவிக்குமார் வந்துள்ளார். வணக்கம் ராம ரவிக்குமார் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சமீபத்தில் புகழ்பெற்ற ஆன்மீக பேச்சாளர் சுகி சிவம் அவர்கள் ஒரு பழனி முருகனை பற்றி ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தாங்க. பழனியில் இருப்பது முருகன் கிடையாது, போகர் அப்படின்னுடைய பட்டறிவுக்கு பட்ட விஷயமாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா பழனியில் முருகப்பெருமான் தான் இருக்காரு. அந்த முருகப்பெருமானுடைய திருமேனியை செய்தவர் போகரபிரான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லார் மத்தியிலையுமே இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழலை பழனியில் இருக்கக்கூடிய முருகனே போகர் தான்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? சார், அவர் சுகி சிவம் நல்ல மனுஷன், படித்தவர், நல்ல பேச்சாளர், பட்டிமன்றம்லாம் பேசுகிறவர். இப்போ அவருக்கு கொஞ்சம் மார்க்கெட் டவுன் ஆனதுனால என்னவோ தன்னுடைய தன்னை அரசாங்கத்தில் குழுவில் சேர்த்துக்கிட்டதுனால அவருக்கு கொஞ்சம் அதிகார இது வந்துருச்சோன்னு நான் நினைக்கிறேன். அவர் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்றதில்ல, சர்ச்சுக்குரிய கருத்து சொல்றாரு. எப்படி நீங்க குலதெய்வ வழிபாடை ஒழிக்கணும், குருமார் வழிபாட்டை ஒழிக்கணும், திருத்தலங்கள் மீதான நம்பிக்கையை சிதைக்கணும், இந்த நாடு முழுக்க கொண்டாடக்கூடிய பண்டிகைகளை ஒழிக்கணும். இதுதான் மிஷனரி திட்டம். இப்ப குலதெய்வ வழிபாடு என்பதே சாதிகளை வளர்க்கக்கூடியங்கிற கருத்தை விஷக்கருத்தை சொல்றாரு. நாங்கள் சொல்லுகிறோம் ஒரு குலதெய்வ வழிபாடு தான் இந்த சமுதாயத்தை காப்பாற்றுகிறதுன்னு நாங்கள் சொல்றோம். வெவ்வேறு சாமியிலே சிறு தெய்வம் பெருதெய்வம் சொன்னான் சார். நாம கும்பிடக்கூடிய எங்க தெய்வங்களை மதுரை வீரனை, பட்டத்தரசிய, மாரியாத்தா, காளியாத்தால திருமூலரே சொல்லியிருக்காரு சார். என்ன சொல்லியிருக்காரு? சிறு தெய்வங்கள் வெளி சேரும்னு சொல்லியிருக்காரு. சரி, இருக்கட்டும், திருமுறைகள்லே இருக்குல்ல. அப்ப திருமூலன் சொன்ன அந்த சிறு தெய்வங்கள், நீங்க சொல்லக்கூடிய வாணிக்க வர அந்த சிறு தெய்வங்களை ஒழின்னு சொல்றானே, நியாயமா? திருமூலன் சாதி வளர்த்தான்னு சொல்றாரா? குலதெய்வ வழிபாட்டை எதிர்க்கக்கூடிய குல துரோகியாக பேசுகிறார் சுகி சிவம். சர்ச்சுக்குரிய கருத்தை பேசுறார் சார். ஒரு மிஷனரி எப்படி என் மீதான பக்தி சிந்தனையில் சிதைவை உருவாக்குறானோ, சொந்த மரத்தை வெட்டுறதுக்கு பயன்படக்கூடிய கோடரி கம்பாக இந்த மதத்தை வெட்டுவதற்கு, இந்த பக்தியை சிதைப்பதற்கு சுகி சிவம் செயல்படுறாரு. நான் சொல்றேன். அவர் சொல்றாரு பழனியில் இருப்பது முருகர் இல்ல. ஏயா வாரியார் சாமிக்கு தெரியுமா தெரியாதா? சமய சான்றோர்களுக்கு ஆன்றோர்களுக்கு தெரியுமா தெரியாதா? நான் வணங்குறேன், என் முருகன் உயிர்ப்புள்ள தெய்வம் அவன். இந்த பழனிமலை முருகனோடு நீ விளையாடாதங்கிற. சரஸ்வதினு ஒருத்தர் இருந்தான்னா நீ இவ்வளவு பொய் சொன்னதுக்கு அடுத்த பிறப்புன்னு ஒன்று இருந்தா இவ்வளவு பேசுறதுக்கு அனுமதிக்க மாட்டான் சுகி சிவத்தை. என் குலதெய்வ வழிபாட்டை எதிர்க்கிறார், சிதைக்கிறார். எங்க பழனி ஆண்டவன் முருகன் கோயில் சம்பந்தமாக தொடர்ந்து சர்ச்சைகத்தை பேசுறாரு.
கொடிமரம் இல்ல, ஆகமம் செயல்படாது. ஆகமத்துல தானே சார் இருக்கு. பழனி கோயிலுக்கு ஆகமம் செல்லாதுன்னு சொல்றாரு. இவர் யாரு அத்தாரிட்டியா? இவருக்கு என்ன ஆகமம் தெரியும்? பழனி கோவில்ல கொடிமரம் இல்லைங்கிறாரு. கொடிமரம் இருக்கு இல்ல, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ திருநீறு கருத்து கொண்டு நீ தீக்காக்கான மாதிரி பேசாதங்கிற சுகி சிவத்தை. சாமி இருக்குல்ல, அது போதும். நாங்க முருகனை நம்புறோம். அத்தனை பேர் கால்நடையா பாத யாத்திரை நடந்து வரான், காவடி சுமந்து வரான், பக்தியா விரதம் இருந்து வரான். அவன் பக்தி எல்லாம் முருகன் கிடையாது இவருக்கு மட்டும் சொல்றானா? எப்படி இந்த திருச்செந்தூர் டுபாக்கூர் ஜோசியர் சொல்றானோ அது மாதிரி டுபாக்கூர் ஆழ்ந்தாலும் ஏன் நம்பிக்கையை சதைக்கிறான் சார். பழனி கோயில வந்து நம்பிக்கை உடைக்கிறாங்க. பழனி கும்பாபிஷேகத்தின் போது நீங்க சொல்லியிருந்தீங்க முருகனுடைய திருமேனியை கொஞ்சம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏன்னா கும்பாபிஷேகமும் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போதைக்கு திருமணியில் நாம் எந்த ஒரு கையும் வைக்க முடியாது. ரொம்ப அபிஷேகமும் கூட ஒரு 6 கால அபிஷேகம் நடக்கணும், அதுதான் விதியும் கூட. ரொம்ப லிமிட்டடாக தான் பண்ணுறாங்க. 5 நிமிஷத்துக்குள்ளே அபிஷேகத்தை முடிச்சிடுறாங்க, வச்சுட்டு எடுத்துடுறாங்க. விபூதி அபிஷேகம்னா அது சிரசு மேலே விபூதி வச்சுட்டு அப்படியே எடுத்து வச்சிடுறாங்க. பஞ்சாமிரதம் வச்சாலும் எடுத்து வச்சிடறாங்க. எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரமாக அபிஷேகத்தை முடிச்சிடுறாங்க. திருமேனியில் இப்போ ஏதாவது என்ன செய்யணும்? திருமேனி எப்படி இருக்காரு? சாமி பழனி ஆண்டவன் திருமேனியுடைய தன்மை உறுதிப்பாடா இருக்கான்னு சொல்லி ஆய்வு செய்வதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி பொங்கியப்பன், பேரூர் சன்னிதானம், அப்புறம் கௌமார மடாலய சாமிகள் உள்ளிட்ட ஒரு 11 பேரை 12 பேரை குழுவினர் இருந்தாங்க. அதை ஆய்வு பண்ணாங்க. 1க்கு 4 முறை கூட்டம் போட்டாங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சு. அந்த ஆய்வு அறிக்கையை ஏன் இதுவரை வெளியிடவில்லை? சென்னையை சார்ந்த ஒரு தொழில்நுட்பம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து ஆய்வு செஞ்சாங்க. அந்த ஆய்வு அறிக்கையை ஏன் வெளியிடல? கும்பாபிஷேகத்துக்கு வரவு செலவு கணக்கு என்னைக்கா வெளியிட்டீங்களா? எவ்வளவு காசு வந்துச்சு, எவ்வளவு கும்பாபிஷேகம் செலவாச்சுன்னு ஏதாவது சொன்னீங்களா? எதுவுமே கிடையாது சார். பழனி கோயிலில் பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு 5 கோடி 4 கோடி 3 கோடி 6 கோடின்னு வருது. அந்த பணமெல்லாம் எங்க போகுது? எதுக்கு பயன்படுது? ஏதாவது ஒரு வெள்ளையறிக்கை உண்டா? ஒட்டுமொத்தமாக தமிழக திருக்கோவில்களில் இருக்கக்கூடிய இந்த கோவில் இருக்க சொத்து பத்தெல்லாம் நாங்கள் மீட்டுட்டோம், இவ்வளவு செஞ்சுட்டோம் அவ்வளவு செஞ்சுட்டோங்கிறாருல, ஒரு வெள்ளையறிக்கை வெளியிடுங்களேன். இன்னைக்கு முருக மாநாடு அங்க வந்து நடத்துறீங்க. இது அரசாங்கத்தோட வேலை கிடையாது சார். இப்ப நாகநாத சாமி கோயில் இருக்குல்ல, கும்பகோணம் பக்கத்துல உடைச்சு போட்டிருக்காங்கல்ல, பிரிச்சு போட்டிருக்காங்கல்ல, மானம்பாடி கோயில் ராஜேந்திர சோழன் கட்டின கோவில், கட்டிய கோயில் சார். இவர்தான் ராஜராஜ சோழனே எங்க ஸ்டாலின். ராஜேந்திர சோழனே நடக்கும்போது அதிமுக ஆட்சி காலம். அதிமுக ஆட்சியா இருந்தாலும் இப்ப அறநிலையத்துறை ஒண்ணுதானே. அது வந்து தொழில் துறை கட்டுப்பாட்டுல இருக்கு. தொழில் பிரிச்சு போட்டது யார் கட்டுறது? அப்ப எந்த அனுமதியில் நீங்க பிரிச்சு போட்டீங்க? ரோடு போடணுங்கிறதுக்காக. அப்ப அந்த பிரிச்சு போட்டா ரோடு போட்டு முடிச்சுடுவீங்களா? நேஷனல் ஹைவே சார் அது. இருக்கட்டும், அது மத்திய அரசாங்கம் வந்து ரோடுக்கு பிரிச்சுட்டான். நீ கட்டின பிரிச்ச கோயில கட்டலையே. மத்திய அரசாங்கம் கட்டி ஆகணும். எது தொழில் துறை கோயில்? அது யாரு பிரிச்சது? HRNC பிரிக்கல சார், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் பிரிச்சிருக்காங்க. நேஷனல் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி அவனது நேரா பிரிச்சிடுவானா? என்னங்க பேசுறீங்க நீங்க சார்? அது தொழில் துறை கட்டுப்பாட்டுல, தொழில் துறை கட்டுப்பாட்டில் இருந்தாலும் இன்னைக்கு தஞ்சாவூர் கோயில் தொழில் துறை கட்டுப்பாட்டுல இருக்கு. அறநிலையத்துறை நிர்வாகம், சென்ட்ரல் கவர்மெண்ட், சென்ட்ரல். இப்போ உங்களுக்கு நடுவண் அரசு, மைய அரசு, ஒன்றிய அரசுங்கிறீங்களா? நான் கேட்கறேன், HRNC என்ன கிழிக்குது? கட்டின கோயில ஏங்க பிரிச்ச கோயில கட்ட மாட்டீங்களா நீங்க? இன்னும் தொல்லியல் துறை இல்ல, நீங்க வர தொல்லியல் துறை கோயில் உங்க கட்டுப்பாட்டுல இல்ல. தஞ்சாவூர் கோயில் யார்கிட்ட இருக்கு? எந்த ஒரு தஞ்சை கோவில் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் அவங்க பண்ண HRNC பண்ணிக்கிட்டு இருக்காங்க தவிர, அங்க ஒரு சின்ன செங்கலை போய் வைக்கணும்னாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் வேணும் பெரிய கோயிலை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி தான் மானம்பாடி நாகநாத சாமி கோயில உங்களுக்கு பொறுப்பு இல்லை, நீங்க தட்டி கழுவுறீங்க. மோடி மேல பலிய போட்டு நீங்க தப்பிக்க நினைக்கிறீங்களா? என்னங்க பேச்சு இது? எத்தனை கோயில் சார்? நான் வந்து வேணா எனக்கு ஒரு மாசம் மந்திரி பதவி கொடுங்க, HRNC மினிஸ்டர் பதவி வேணும் கொடுங்க. நான் அந்த உடஞ்சு போன செதஞ்சு போன கோயிலை பூரா உங்களுக்கு ஆவணப்படுத்தி கொடுக்குறேன். போய் சார் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க சார். அறநிலையத்துறை கோயில் யாருக்கு சார் சொந்தம்? அரசாங்க நிர்வாகம் தானே சார். அந்த கோயில் சொத்தை யாராவது விற்கலாமா, வாங்கலாமா? விற்க முடியாது, வாங்க முடியாதுல்ல. நான் சொல்றேன், அண்ணன் சேகர் பாபுட்டு சொல்றேன், அட்வைஸா சொல்றேன், அவர் பார்வைக்கு சொல்றேன், உங்க மூலமா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை கோவில் பட்டியல் சாரா திருக்கோயில் எண் TMO 34860, TMO 34860 டெம்பிள் நம்பர், திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டைக்கு பக்கத்துல அருள்மிகு உத்தம நாச்சியப்பன் திருக்கோயில் ஒண்ணு. இது பட்டியல் சாரா திருக்கோயில், உதவி ஆணையருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில். ஓகே, HRNC கோவில் தான். இந்த கோயில சார் இப்ப நடப்புல ஊராட்சி ஒன்றிய தலைவரா, ஊராட்சி தலைவரா இருக்காரு. காமாட்சிபுரம் ஊராட்சின்னு ரெட்டியார் சத்திரம் பக்கத்துல இருக்கு, திண்டுக்கல் மாவட்டம். அதிமுகவுடைய தலைவர் கணேஷ் பிரபுங்கிற ஒரு நபர் என்ன பண்றாரு, பூசாரிகள்ல 5ல் 1 பங்கு பூசாரி,
இது வந்து நான் வந்து ஆவணம்லாம் பேசுறதுக்கு திமுக காரன் கிடையாது, ஆவணத்தோட பேசுறேன். இதுதான் பட்டா நம்பர். இது அருள்மிகு உத்தமநாச்சியப்பன் கோயில் பூசாரிகள் ப்ளஸ் 4 பேர் இருக்காங்க. இந்த கோயில் பட்டாவில் 5 ஏக்கர் சொச்சம் இருக்கக்கூடிய கோயிலில் 60 சென்டை 2 பூசாரிகள், ஒருத்தர் 40 சென்ட் ஒருத்தர் 60 சென்ட் பிரித்து அவங்களுக்குள்ளே பரிவர்த்தனை பண்ணுறான். இப்போ நான் உதாரணமாக நான் பூசாரின்னு வச்சுக்கோங்க. சின்னையா மூப்பருங்கிற ஒரு நபர் வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு, நீங்கள் அவர் மகன். ஓகே. இந்த சின்னையா மூப்பர் வந்து பெரிய படிப்பிடிச்சவர், பிஹெச்டி, உருட்டு, படிப்பறிவு இல்லாதாரு. ஆனால் அவர் ஆவணம் தயாரிக்கிறார் சார். ஆவணம் தயாரித்து பத்திரத்தை மாற்றி தன்னுடைய மகன் பேரில் அப்புறம் பேரம்பேத்து பேரில் கொடுத்து இந்த காமாட்சி ஊராட்சி தலைவருடைய பேருக்கு வருது. அவங்க மனைவி திருமதி செல்வி அதே ஊரில் திண்டுக்கல் மாவட்டத்தில் கோட்டப்பட்டிங்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் நடுநிலை ஸ்கூலில் வேலை செய்கிற ஒரு அரசு ஆசிரியை செல்வின்னு அந்த அம்மா. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, சந்தை மதிப்புல இன்னைக்கு 7 கோடி கொடரோடு டோல்கேட் கிட்ட இருக்கு இந்த கோயில் சொத்து. கொடரோடு டோல்கேட் கிட்ட பாத்தீங்களா 7 கோடி சொத்து. நிச்சயமா போகும். போகும்ல, போகும்ல. இவங்க கண்டுக்காம இருந்தா போகத்தான் செய்யும். அந்த அம்மா செல்விங்கிறவங்க பத்திரத்தை பதிவு பண்ணிடுறாங்க. கோயில் சொத்து, கோவில் சிஎம்போ 334,860 ஆச்சுங்களா. நாளை பின்ன அரசாங்க ஊழியர் ஒரு சொத்தை வாங்கினா விற்கணும், சிக்கல் வந்துடும். எப்படி செந்தில் பாலாஜி சார் வந்து லஞ்சம் வாங்கினாரு, திரும்ப கொடுத்துட்டாரு, தானிக்கு தீனி சரியா போச்சு சொன்னாங்க இல்ல, அது மாதிரி நான் வாங்கினேன் கொடுத்துட்டேன் அப்படின்னு கோயில்கிட்ட கொடுக்கல. அந்த அம்மா தன்னுடைய மாமனார், அதாவது கணேஸ்வரோட அப்பா பழனிசாமிங்கிற நபருக்கு பத்திரத்தை போடுது. ஓகே. இப்போ ஒரு அரசு பள்ளி ஆசிரியை எங்க வந்திருக்காங்கன்னா பூசாரி லிஸ்ட்ல வந்தாச்சு. கணேஷ் பிரபு கோயில் பூசாரி, செல்வி அம்மா கோயில் பூசாரி, உத்தமநாச்சியப்பன் கோயில் பூசாரி. இத போய் நான் புகார் கொடுக்கிறேன். அறநிலைத்துறை துறை அதிகாரிகளே கம்முன்னு இருக்கான், உனக்கு என்னன்னு கேட்குறாங்க போலீஸ். இதுல வந்து ஒரு படிப்பறிவு இல்லாத எழுத தெரியாத ஒருத்தன் பத்திரம் தயாரிச்சிருக்கான். பதிவுத்துறை ஊழல், பதிவுத்துறை உடந்த மோசடிக்கு ஒரு அரசாங்கத்துடைய பஞ்சாயத்து தலைவர் காமாட்சிபுரம் ஊராட்சி தலைவர் முறைகேடா பதிவு செஞ்சிருக்கான். அவன் அக்யூஸ்ட். அவங்க மனைவி அரசு பள்ளி ஆசிரியை செல்வி அக்யூஸ்ட். 18 அக்யூஸ்ட். இதுல நான் புகார் தெரிவிச்சிருக்கேன். விசாரணை நடக்கும்னு எதிர்பார்ப்பேன். இல்லைன்னா நீதிமன்றத்துக்கு போகணும். இப்போ நியாயமாக பார்த்தா அறநிலைத்துறை அதிகாரி செய்ய வேண்டிய வேலையை நான் செய்கிறேன். அதனால் எனக்கு 1 மாதம் அமைச்சர் பதவி கொடுங்களேன். எல்லாம் ஆவணம் இருக்கு, எல்லாம் ஆவணம் இருக்கு. நாளைக்கு கல்வித்துறையில் போய் நான் புகார் தெரிவிக்க போகிறேன். இந்த அநியாயம் திராவிட மாடல் ஆட்சியில் தான் நடக்குது. நீங்கள் சொல்றீங்களா கோவில் சொத்தை மீட்டோம், இன்னைக்கு எங்கள் ஐயா முரசொல்ல போட்டுருக்காரு பாருங்க, பெரும் பக்கம் விளம்பரம். கோவில் சொத்தை மீட்டோம், இங்க கோவில் சொத்தை வித்தோம். என்னங்க அது நியாயமா? எங்க அண்ணன் சேர் பாபு எனக்கு நன்றி சொல்லணும். உங்க துறை சார்ந்த வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு ஏதாவது சிறப்பா இந்த சுகி சிவத்துக்கு கொடுத்தது மாதிரி, சத்தியவேலு முருகன் கொடுத்த மாதிரி எங்களுக்கு ஒரு போர்டு மெம்பர் கொடுங்க. இந்த சொத்தெல்லாம் மீட்டு கொடுக்குற வேலையை நான் செய்கிறேன். செய்வார்களா? அம்மா மாதிரி கேட்கிறேன். இதை மீட்டெடுப்பீர்களா? இந்த பட்டாவை ரத்து செய்வீர்களா? இந்த குற்றவாளிகளை கைது செய்வீர்களா? நான் கேட்கிறேன். இதை முறையா நடக்கலைன்னா நீதிமன்றத்தை நாடி இந்த அதிகாரிகள் அத்தனை பேரும் பதிவுத்துறை அந்த பூசாரித்தனம் பண்ணவன், வாங்கினவன், வித்தவன் எல்லா பேரையும் ஜெயிலுக்கு அடைப்பேன். சமீபத்தில் ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ ஒன்று வெளியாகி ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில், அந்த கோவிலுக்கு ஏகப்பட்ட பக்தர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. பௌர்ணமி நாள்னு பார்த்தா அந்த கூட்டத்தை நம்மளால் கணக்கு பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு கூட்ட நெருக்கடியில் கோவில் வந்து சிக்கி திணறும். ஒரு மிகப்பெரிய பொருளாதார பலமுள்ள கோயில், பல்வேறு சிறப்பு அம்சங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அம்மன் சன்னதியில் துவாரபாலைகள் 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேருக்குமே வந்து இலவச, தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய இலவச அந்த வேட்டி சேலையை வந்து துவார பாலகர்களுக்கு வந்து பாலகிகளுக்கு வந்து சாத்தியிருந்தாங்க. ஏகப்பட்ட சொத்து இருக்கக்கூடிய கோவில். திருவூடல் உற்சவத்தின் போது சுவாமி வந்து விதி உலா போனார்னா திருவண்ணாமலை அருணைவாழ் மக்களே வந்து வேஷ்டி சேலைன்னு சுவாமிக்கு வந்து ஏகப்பட்டது சாத்துவாங்க. அந்த திருவூடல் உற்சவத்தின் போது அந்த சாத்தப்படக்கூடிய வேஷ்டி சேலையை வந்து சுவாமிகளுக்கு சாத்தினாலே 1 வருஷத்துக்கு மேலாவே சாத்த முடியும். அந்த அளவுக்கெல்லாம் பொருளாதார பலமெல்லாம் இருக்கு. ரேஷன்ல கொடுக்கக்கூடிய சேலையை சாத்தி இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? நான் அந்த செய்தி பார்த்தேன். திருவண்ணாமலையில் அந்த துவாரபாலகிகளுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தால் ஏழை மக்களுக்கு வழங்கக்கூடிய அந்த சேலையை அனுப்பிச்சிருந்தாங்க. 2 பார்வை அதில் இருக்கு. இந்த திராவிட மாடல் சமூக நீதி மாடல் அரசு என்ன முட்டு கொடுக்கும்னா, அரசாங்கத்துடைய திட்டம் தெய்வம் வரைக்கும் சென்றடைந்து இருக்கிறது அப்படின்னு இவங்க முட்டு கொடுப்பாங்க. கோயில் அதிகாரிகள், அந்த அம்மா ஜோதின்னு ஒரு அதிகாரி சொல்லிருக்காங்க,
பக்தர்கள் காணிக்கையாக கொடுத்த அந்த சேலையைத்தான் அணிவித்தோம், எங்கள் கவனத்திற்கு வரவே நாங்கள் அதை மாற்றி அணிவித்து விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே ஒரு அன்பர் கூட பதிவு பண்ணியிருந்தார், ஏன் ரேஷன் சேலைன்னா உங்களுக்கு மட்டமாக போச்சா, கைத்தறினா உங்களுக்கு மட்டமாக போச்சா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து இந்துக்கள்கிட்ட நான் சொல்கிறது, நம்ம ஜனங்கள்கிட்ட, நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகள்கிட்ட சொல்கிறது, பக்தி பெருகி இருக்கக்கூடிய இந்துக்கள் நீ யூனிட்டி ஆகலை, ஒற்றுமை ஆகலை, சக்தி ஆகலை, இவன் டைரக்ட் மோட்சம் தான் போகிறான் நம்மால். நான் ஏற்கனவே சாய்பாபாவை பற்றி நம்ம இதில் பேசியிருந்தேன். கடுமையாக உள்ளதை உள்ளபடி சொன்னால் விரோதம் ஆனாலும் சொல்கிறேன்ங்கிற அடிப்படையில் நான் பதிஞ்சிருந்தேன். பல பேர் என்கிட்ட ஃபோனை போட்டு நீ எப்படி பேசலாம் அப்படி பேசலாம் அப்படின்னா, எப்படி பேசுனேன்னு கேட்டான், வாயில தான் பேசுனேன் அப்படின்னு கேட்டேன். எங்கே இருக்கேன்னு கேட்டேன், நேரில் இருந்தால் பேசுனா, எதில் பேசணும் பேசுவோம் வாடான்னா அவனும் ஃபோன் பண்ணலை. அதனால் அந்த பாய் பாப்பா குறித்து ஒரு பக்கம் விட்டுருவோம். இப்போ நம்ம ஆளுகள்கிட்ட நான் சொல்கிறேன், சிவனடியார் பெருமக்கள் எங்கள் சகோதரர்கள் தான். ஒரு திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு பல லட்சம் பேர் வர்றாங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்கும். ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு போகிறாங்க, தீபம் வந்துருச்சுன்னா பெருங்கூட்டம் போகுது, அதெல்லாம் நான் மதிக்கிறேன், மெச்சுறேன். அதே தருணத்தில் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கோவில்கள் சிதிலமாகி பாழடைந்து ஒருவேளை விளக்கு ஏற்றுவதற்கு கூட வழி இல்லாமல் பல கோவில்கள் இருக்குது. நீங்கள் இறைவனுக்கு நீங்கள் பூசை செய்யணும், மோட்சம் போகணும், நீங்கள் சிவனுடைய அந்த பரத்துவத்தை அடையணும்னு சொன்னால் இந்த எளிய கோயிலில் போய் ஒரு விளக்கத்துங்க சாமியெல்லாம் உங்களுக்கு புண்ணியமாக போகணும் அவங்க காலடியில் விழுந்து நான் கேட்டுக்கிறேன். இப்போ நான் பார்க்குறேன், வலைத்தளங்களில் பார்க்குறேன், ஒரு சில இளைஞர்கள் தன்னார்வமாக மண்ணுக்குள் புதைகின்ற கோவில்களை எல்லாம் மீட்டெடுத்து அந்த ஊர் மக்களை குழுவாக்கக்கூடிய வேலை தான் ஆக்கப்பூர்வமான வேலை. அதை விட்டுவிட்டு அறநிலையத்துறைக்கு நீங்கள் சாமிக்கு அந்த கைத்தறி சேலையாவது கட்டினானேன்னு நீங்கள் சந்தோஷப்படுங்க சார். நீங்கள் என்ன அண்ணாமலையார் கோயிலில் ஒரு கைத்தறி சேலை கட்டிட்டாங்கன்னு இலக்காரம் பார்க்காதீங்க, அதாவது கட்டுனானேன்னு பாருங்கள். ஆமாம், நாங்கள் என்ன பக்தியை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறோம்? உங்களை யார் அண்ணாமலையாருக்கு வர சொன்னா? தீபத்துக்கு யாருக்கு அனுமதி? பெரும் பணக்காரன், அமைச்சருக்கு வேண்டிய வகை, அரசாங்கத்துக்கு ஆதரவான வகை, விஐபி சாமிக்கு முன்னால் அனைவரும் சமம்னு நீதிமன்றம் சொல்லுது சார். அது அரசாங்கம் செய்யுதா? கிடையாது. நீங்க திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அண்ணாமலையாருடைய அடி தொழுது நான் மோட்சம் பெறணும்னு போனீங்கன்னா உங்களுக்கு அனுமதி இல்லை. பெருங்கூட்டம் போகும், இடிச்சு முடிச்சு போகணும், பேருக்கடலும் தாண்டி போகணும். ஆனால் அறநிலையத்துறை எப்படி வசதி செய்து வருவான்? எங்கிருந்தாலும் இறைவனை நினைத்துக்கொள், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய லிங்கத்தை நீ காண வேண்டும், வணங்க வேண்டும் என்று கவலை கொள்ள வேண்டாம். அண்ணாமலையாரே சிவலிங்கம், அவரையே நீ அடி தொழுது விடு, ஆனால் உண்டியலை மட்டும் எனக்கு செலுத்தி விடு. மொபைல் உண்டியல் வைப்பான், எங்கள் அழகுருவில் திருவிழா அப்போ தள்ளிக்கிட்டே போவாங்க, சாமி தள்ளுற மாதிரி உண்டியலும் தள்ளிட்டு போவாங்க, உண்டியல் லிங்கமும் நவரும். ஆனால் இங்கே நம்ம டெக்னாலஜி டிஜிட்டல் இந்தியாவில் நம்ம அரசாங்கம் என்ன பண்ணிச்சு, அங்கங்கே ஸ்கேனர் விட்டுட்டான். திருவண்ணாமலை கோயில் நிர்வாகத்தை சொல்ற வசூல் எங்க இருந்தாலும் எனக்கு விழுகணும், வசூல் 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 வசூல். அரசாங்கம் அடுத்த வாட்டி திமுக ஆட்சி அமைச்சுன்னா வீரான பைப் அணைச்சது மாதிரி இவங்க உண்டியல் இணைப்பு வச்சிருவான். 10 கோயில ஒன்றிணைத்து கேட் வால் நம்பர் 1 திருப்படா அப்படின்னா பதன்னு வரணும், அப்படி ஆக்கிடுவானு. இவனுக்கு வியாபாரம் சார், தேவார கோயில் வியாபார கோயில், அவனுக்கு பணம் 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 பணம், வேற ஒண்ணு கிடையாது. பக்தர்களுக்கு அடிப்படை வசதி செய்யறானா இல்லை. இப்ப திருவண்ணாமலையில் சொல்றீங்க சார் லட்சக்கணக்கில் போறாங்கன்னு. இப்ப சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் ஜோசியர் அடிச்சு விடுறான். நீ வந்து திருச்செந்தூர் போயிட்டேன்னா, கடற்கரையில் போய் பௌர்ணமியில் படுத்துட்டேன்னா ஆண்டவராகிய முருகப்பெருமான் உனக்கு நேரடியாக ஆட்சி தருவார். பௌர்ணமியில் போய் கடற்கரையில் படுத்துக்கோ, காலையில் 4 கிணறு குழி, கொஞ்சம் மண் எடுத்து பேக் பண்ணிக்கோ, முருகனை கும்பிடு, வேற எந்த கோயிலுக்கு போத நேர வீட்டுக்கு போயிரு, முருகனை கோடீஸ்வரன் ஆக்கிடுவான். அடிச்சு விடுறான் சார். அதையும் நம்ம ஜனம் நம்புது. லட்சக்கணக்கான பேர் போறாங்க சார் பௌர்ணமி. அதுதான் எனக்கு கவலையா இருக்கு, அதுதான் எனக்கு கவலையா இருக்கு. என்ன சார், கடற்கரைக்கு பக்கத்துல அவ்வளவு ஜனம் படுத்து கிடக்கு. சூரசம்ஹாரம் அந்த சஷ்டி பெருவிழா சமயத்துல கோயில் நிர்வாகம், திருச்செந்தூர் கோயில் நிர்வாகம் யாரும் படுக்காதன்னு விரட்டி விட்டான் சார். மண்டபத்துல படுக்காத ஒண்ணு யாரு திருச்செந்தூருக்கு வரச்சுனா போற ஊருக்கு அப்படின்னு கேட்டான் சார் இந்த நிர்வாகம். இன்னைக்கு கடற்கரையில படுத்துக்கிட்டு இருக்க ஜனங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த முருகப்பெருமானுக்கு எதிராக இந்த அரசாங்கத்திற்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள் பேசுன பொழுதெல்லாம் எங்க போனீங்க? நீங்க வீதிக்கு வந்தீங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆகணும், காது குத்து நடக்கணும், வேலை கிடைக்கணும், கோடீஸ்வரன் ஆகணும், என் பிள்ளை சமையணும், என் பிள்ளைய கட்டி கொடுக்கணும். என்ன சுயநலம்? இந்த சுயநல பக்தி தேவையில்லைங்கிறேன். இந்த சமயத்திற்கு ஆபத்து வருகின்ற பொழுது நீங்கள் எதிர்த்து துணிந்து களத்தில் நின்று போராடாமல் தனி மனித சுயநலத்தோடு கூடிய பக்தி தேவையில்லை. இந்த டுபாக்கூர் ஜோசியர் போற நம்பாதீங்க.
முருகருக்கு வேற வேலை இல்லையா? சரி, அந்த ஊர் பழனி திருச்செந்தூர்ல இருக்க முருகப்பெருமை மட்டும் அங்க வந்து படுத்தீங்கன்னா உங்களுக்கு கோடீஸ்வரன் ஆக்கிடுவாங்க. அந்த ஊர்ல இருக்கிற பூரா கோடீஸ்வரனா இருக்கணுமே சார்? எத்தனையோ பௌர்ணமி திருச்செந்தூர்லயே படுத்திருப்பாங்க. அவன் உள்ளூர்ல படுத்து கிடக்குறான் சார். இட்லி கடை வச்சு இட்லி கடை தான் வச்சிருக்கான். டீ கடைக்காரனா தான் இருக்கான். சில 4-5 முதலாளி தான் லாட்ஜ் வச்சிருக்கான். அங்க இருக்க சில அந்த அர்ச்சகரு ஐயருக்கு கொஞ்சம் பேர் வசதி வாய்ப்பா இருக்கான். அதிகாரிகள் பெரும் வசதி வாய்ப்பா இருக்கான். என்ன நடக்குதுன்னு தெரியல. அடிப்படை வசதிகள் ஒன்றுமில்லாத அந்த திருச்செந்தூர் கோயில் போய் நீங்க இந்த மூட பக்தியை வளர்க்கக்கூடிய இந்த ஜோசியர்களை நம்பி நீ படுத்து கிடக்கிறிய, இந்த முருகப்பெருமானுக்கு அடுக்குமா? முருகன் கிளம்பி போயிடுவான். ஐயோ, எவ்வளவு பேர் வந்தாங்கன்னா நான் தாங்க மாட்டேன். நான் ஒருவேளை சுனாமி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? யார் பொறுப்பு? இந்த ஜோசியார முறை பொறுப்பாயிடுவானா? வராது. நம்ம முருகப்பெருமா அங்க கடலே ரிவர்ஸ் கிர் போட்டு வெளியே அனுப்பினவர் சுனாமி வந்த நேரத்துல. இருந்தாலும் நான் சொல்கிறேன், எல்லா நாட்களிலும் முருகன் அருள் பாலிப்பவன் தான். அவன் என்றும் கருணாமூர்த்தி. அவனை நீங்க கும்பிடுங்க சாமிகளா. பௌர்ணமிக்கு போனாத்தான் அது நடந்துடும். என்னென்னமோ சொல்றான் சார் இந்த ஜோசிகாரன். ஒருத்தன கயருக்கு வந்து ரீசார்ஜ் போடுறான், 40 நாளுக்கு மேல இந்த கயரை கட்டாதேங்கிறான். ஒருத்தன் ஆப்பிள்ல விளக்கு போடுங்கிறான். ஒருத்தன் அந்த என்னமோ பிஸ்கட் சாப்பிடுங்கிறான், எனக்கு குட் டே பிஸ்கட் சாப்பிடு சரியா போடுங்கிறான். என்னென்ன டுபாக்கூர் வேலை? மக்கள் நம்புறாங்களே சார். அதைத்தான் சொல்றேன். எங்க ஜனங்களுக்கு பக்தி இருக்கே, சக்தி இல்லை. அதை நல்வழிப்படுத்தக்கூடிய நல்லோர்கள் சொல்லவில்லை. பொய்யா சொல்லணும். கோடீஸ்வரன் ஆயிரணும். அதாவது கடவுள் மீது உள்ள பக்தியை, நம்பிக்கை இப்படி வந்து காசு பண்றாங்களா? காசு பண்ணல சார். இவங்க ஏதோ ஒரு மெஸ்மரைஸ். இந்த எப்படி இயேசுநாதருக்கு பாதிரியா இருப்பாங்க பாருங்க, இவங்க பூரா முருகருடைய தூதருங்கிறான். முருகர் எத்தனை எங்க வாரியார் சாமிக்கு தெரியாதா? எங்க வாரியார் சாமி என்னைக்காவது திருச்செந்தூர் கடல்ல போய் படுத்து கிடங்கப்பா கோடீஸ்வரன் சொல்லியிருக்கிறாரா? எங்க பாம்பன் சாமி சொல்லியிருக்கிறாரா? எங்க அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறாரா? இவர்களுக்கெல்லாம் தெரியாது இந்த முருகன் டைரக்ட் டீலிங். திருச்செந்தூர் கடல்ல படுத்துக்குங்க. ஐயோ சைக்கிளுங்க. எனக்கு வர வர முருக பக்தி ரொம்ப நல்ல பக்தி. ஆனா இந்த ஜனங்களை தவறான திசைக்கு வழி நடத்துகிறாருங்கள கோபத்தோட நான் பேசுறேன். தினசரி போங்க, எல்லா கோயிலுக்கும் போங்க, எல்லா முருகனும் போங்க, பழனிக்கு போங்க, திருச்செந்தூர் போங்க, திருப்பரங்குன்றம் போங்க, போங்கல. என்னங்க இது அநியாயமா இருக்கு. இந்த பக்தர்களை நான் உங்கள்கிட்ட பக்தியை மதிக்கிறேன், உங்களுடைய எண்ணத்தை மதிக்கிறேன், ஆனா உங்களை விமர்சிக்கல. ஆனால் நீங்கள் ஒரு கணம் சீர்தூக்கி பாருங்க. அந்த தினத்துல போனா தான் திருச்செந்தூர் அருள் பாலிப்பான்னா இல்ல. ஆமா ஆமா. என்னடா இவன் திடீர்னு தீக்காக்கார மாதிரி பேசுறான்னா, மூட நம்பிக்கையை சுட்டி காட்டக்கூடிய இந்து பெரியாராக நான் பேசுகிறேன். இந்து பெரியார். ஆமா, இந்து பெரியார் தான். பெரியாரே இந்து தானே. அவர் கடவுள் இல்லைனாரு, அவர் கடவுள் இருக்குங்கிற அந்த பக்தியை நெறிமுறைப்படுத்துங்கள், நெறியோடு சொல்லுங்க. பக்தி மட்டுமல்ல, இந்த சமூகத்திற்கு பிரச்சனைன்னு சொன்னா கடவுளை எவனாவது பழித்தால், உன் தாயை பழித்தால் என்ன கோபம் வருமோ அந்த கோபம் உனக்கு வரணும். சுயநல பக்தி தேவையில்லை. ஆமா, எல்லாரும் சுயநலத்துக்காக தான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறாங்களா? நான் அப்படித்தான் நினைக்கிறேன். இல்லைன்னா யாராவது போய் படுப்பான் திருச்செந்தூர் கடற்கரையில? இன்னொரு அடிப்படை வசதி கூட அங்க கிடையாது சார். 2 லட்சம் பேர் 5 லட்சம் பேருங்கிறான் சார். அதுவும் இல்லாம கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் வேற அங்க போயிட்டு இருக்கு. அந்த குறிப்பிட்ட இடத்துல எவ்வளவு பேர் போக முடியும் சொல்லுங்க? ஒரு 10,000 பேர் அந்த செந்தூர் சூரசம்ஹாரத்தப்ப கூடுனாலே பெரிய அதுல போய் படுத்துக்கிட்டு என்னங்க இது? ஆணும் பொண்ணு அத்தனையும் படுத்துக்கிட்டு ரொம்ப சிரமமா இருக்கு. நீங்க போங்க, சாமி கும்பிடுங்க, ஊருக்கு வாங்க சாமி. நாளைக்கு ஒரு மழை வந்துருச்சு, எங்க போய் தூங்குவீங்க? இந்த ஜோசியாரன்னு சொல்லுவான். எங்க ஒன்றுறதுக்கு இடம் இருக்குமா? நாளைக்கு ஒரு புயல் வந்துருச்சு, இந்த ஜோசியார் என்ன சொல்லுவான்? அதுவும் முருகர் என்று சொல்லிட்டாருன்னு சொல்லுவாங்க. முருகர் நேத்தா சொன்னாரு எனக்கு அப்படி சொல்லுவாங்களா? அதான் டூ மச். லாஸ்ட் நேர்காணல வந்து சாய்பாபாவை பத்தி பேசியிருந்தோம். சாய்பாபா கோயிலுக்குள்ள வந்து ஹெச்ஆர்என்சி போக முடியாது, சேகர் பாபு அவர்கள் இந்த கோயில்களை வந்து ஏற்று நடத்தணும்னு ஒரு கோரிக்கையாவே அமைச்சருக்கு நீங்க வச்சிருந்தீங்க. சாய்பாபா மட்டும்தான் கோவில் இருக்காரு, ஆனா சுத்தி இருக்கக்கூடிய ஹிந்து தெய்வங்கள்லாம் பல தெய்வங்கள் இருக்காங்க. பிள்ளையார் இருக்காரு, முருகர் இருக்காரு, சிவன் இருக்காரு, எல்லா தெய்வங்களும் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து ஒரு சட்டமன்றத்துல ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணி இந்த சாய்பாபா கோயிலை எல்லாம் வந்து அரசுரிமை ஆக்க முடியாதா என்ன? நான் நல்ல கேள்வி கேட்டீங்க நீங்க. இப்ப என்னன்னா, சாய்பாபாங்கிறது அது பிரேயர் ஹால், ஒரு சென்டர், வழிபாட்டு கூடம். அது ஆமா, அவங்கள பொறுத்தளவுக்கு சாய்பாபா மட்டும் இருந்தா அரண்யத்தில் நுழைய முடியாது. நான் என்ன கேட்கிறேன், வருமானம் நிறைய இருக்கு, காசு நிறைய வருது, சோறு போடுறான், அதனால தமிழ்நாடு அரசு பிஸ்கட் கொடுக்குறாங்க. அதுவும் மாரி பிஸ்கட் தான், மாரி பிஸ்கட் அது கொடுக்குறாங்க. இப்போ நான் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு மேலும் வருமானத்துக்கு ஒரு வழி சொல்றேன். இப்போ இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் வெறும் சாய்பாபா கோயிலாக இருந்தால் உள்ள நுழையாது. ஆனால் அந்த வழிபாட்டு கூடத்துக்குள்ள, அந்த பிரேயர் ஹாலில், இந்த சென்டரில், சாய் சென்டரில், பாய் சென்டரில் எங்க பிள்ளையார் இருக்காரு, எங்க சிவலிங்கம் இருக்கு,
எங்க முருகர் இருக்காரு, எங்க லட்சுமி இருக்கு, எங்க சரஸ்வதி இருக்கு, எங்க பைரவர் இருக்கு. இந்து கடவுள்களை உள்ளே வைத்திருந்தால் இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் உள்ளே புக வேண்டும். சாய்பாபா கோயிலை பூரா டேக் ஓவர் பண்ணு அப்படின்னு நாளைக்கு ஒரு சட்டம் போட்டுருந்து வச்சுக்கோங்க, ₹1 சாய்பாபா கோயில் கட்ட மாட்டான். ஓகே. ஆமா, வியாபாரம் போயிடுச்சு, நாம வந்து சின்னதா கட்டி வச்ச பிடிங்கிட்டான்டா அரசாங்கம் அப்படின்ட்டு ஆயிடும். அதனால இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் என் ஆரியர் அண்ணன் அன்பு சகோதரர் சேகர் பாபு அவர்களே, சட்டமன்றத்தில் சாய்பாபா கோவில்களை ஏற்று நடத்தக்கூடிய வகையில இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை அன்பா நான் முன்வைக்கிறேன். அதாவது இந்த மகா பெரியவர் அவரு போட்டோ வந்து அனுஷ நட்சத்திரத்தை அன்னைக்கு ரிஷப வாகனம், அதே போல வந்து கருட வாகனத்துல ஏற்றி ஊர்வலம் போறாங்க. குறிப்பாக இந்த ரிஷப வாகனம்ங்கிறது சிவனுக்கு உரியது, கருட வாகனம் என்பது பெருமாளுக்குரியது. எந்த ஒரு வாகனத்திலையும் ஏற்றக்கூடாது, அதாவது எந்த ஒரு தெய்வத்தையும் அந்த வாகனத்தில் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம சென்னையில் மயிலாப்பூரில் அந்த மயிலாப்பூர் மாட வீதிகளில் ஒவ்வொரு மாதம் அன்னைக்கும் அனுஷ நட்சத்திரத்து அன்னைக்கு ரிஷப வாகனத்திலையும் கருட வாகனத்திலையும் மகா பெரியவரை வந்து வச்சு அலங்காரம் பண்ணி மகா பெரியவருடைய பக்தர்கள் வந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இது சரியா? இது சொன்னால் விரோதம் ஆனாலும் சொல்கிறேன் அடிப்படையில் இது தவறுங்கிற விஷயத்த நான் பதிவு செய்கிறேன். மகா பெரியவர் என்று அவர்களால் அழைக்கக்கூடிய காஞ்சி மகான் சந்திரசேகரேந்திர சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய பெருமகன் பாத யாத்திரையா தான் கடைசி காலம் வரைக்கும் போனார். ஆமா, எந்த வண்டி வாகனத்திலும் அவர் போகல. தன்னால் வண்டி வாகனத்துல போக முடியும்னு சொன்னாலும் அவர் போகல. தள்ளாத தருணத்திலும் கூட அந்த ரிக்ஷா வண்டியை கைப்பிடிச்சிட்டு தான் போனார். அப்படிப்பட்ட ஒரு பெருமகனை நீங்க ரிஷப வாகனத்திலையும் வைணவர்கள் போற்றி வணங்கக்கூடிய அந்த கருட வாகனத்தினை வச்சு நீங்க ஊர்வலமா போறீங்கன்னா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பெரியவாவுடைய ஆன்மா அவர்களை மன்னிக்குமா? இது பெரியவாவுக்கே விரோதம் இல்லையா? இது நான் சொல்லல, மதுரையில் ஒரு அன்பர் சிவராமன் ஒருத்தர் பதிவு போட்டிருந்தார். சொன்னாலும் விரோதம் ஆனாலும் சொல்கிறேன்னு சொல்லி பதிவு போட்டிருந்தார். இந்த கேள்விக்கு இதுதான் பதில். இது அந்த மகா பெரியவர் என்று சொல்லக்கூடிய அவரே ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். அவருடைய ஆன்மா இதை ஏற்றுக்கொள்ளாது. அவர்களுக்கென்று கூடிய வழிபாட்டு முறை அவர்கள் செய்யட்டும், அதை ஒன்றும் நான் ஆட்சேபிக்கல. ஆனால் இறைவன் சிவனும் இறைவன் நாராயணனும் பயணிக்கக்கூடிய பவனி வரக்கூடிய அந்த இடப வாகனத்திலும் கருட வாகனத்திலும் போறதை நான் எதிர்க்கிறேன். அதே போல சிவன் கோவில்கள்லையும் ஆதிசங்கர சிலையை வந்து வைக்கிறாங்க. ஆகமத்தின்படி ஆதிசங்கரத்துக்கு அங்கே இடம் கிடையாது. பல இடங்களில் ஆதிசங்கர சிலை, அதே போல் சங்கராச்சாரியர் ஃபோட்டோ, இந்த காஞ்சி மடம் சிருங்கேரி மடத்தை சேர்ந்த மடாதிபருடைய ஃபோட்டோவை ஆகம கோவிலுக்குள்ளே வைக்கிறாங்க. அதையும் வந்து சைவர்கள் வந்து ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறாங்க. அது சரியா? இப்போ நான் சில கோவில்களை நான் பார்த்துருக்கிறேன். உதாரணமாக திருக்கருகாவூர் கோவிலுக்கு நான் போவேன். அடிக்கடி சில பேருக்கு பிரார்த்தனைக்காக போவேன். அங்கே கர்ப்பரக்ஷாமி அருக்காத்த நாயினுடைய திருத்தலத்திற்கு வெளியிலே காஞ்சி மடத்தினுடைய சாமியாருடைய படங்களை வரைந்திருக்கிறார்கள். ஒரு சில கோவில்களில் சாய்பாபா வச்சிருக்கிறாங்க. நான் கடந்த இன்டர்வியூல சொன்னேன், வடபழனி திருக்கோவிலில் தூண்களில் சாய்பாபா காஞ்சி சாமியாருடைய அந்த படத்தையும் தூணில் வடிவமைச்சிருக்காங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய வரலாறுகளை மாற்றி புதிதாக பதிவு செய்யக்கூடிய எந்த நிகழ்வையும் நான் ஏற்றுக்கொள்வது கிடையாது. குறிப்பாக சிவ வழிபாட்டுக்காரர்கள் சைவர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவர்கள் வணங்கட்டும், அவர்கள் மார்க்கம் அவருக்கு. குரான் சொல்றதுபடி தான் சொல்றேன், லக்கும் தீனுக்கு வலியதுன்னா அவரவர் மார்க்கம் அவரவருக்கு. அந்தந்த வழிபாட்டுக்குரியவர்கள் அந்தந்த வழிபாடு செய்யுங்கள். பொதுவாக தேவார கோவில்களில், பாடல் பற்ற கோவில்களில், வரலாற்று சிறப்புமிக்க தொன்மையான திருக்கோவில்களில் உட்புகுத்தலை செய்வதை நான் எதிர்க்கிறேன், ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்த மாதம் பழனியில் அனைத்துலக முருக பக்தர்கள் மாநாடு நடக்க போகுது. அதை வந்து பழனி கோவிலும் பழனி கோவில் நிர்வாகம் அதே போல் தமிழ்நாடு அரசும் அறநிலையத்துறையும் இணைந்து செயல்படுத்த போகிறாங்க. முருகன் அடியவர்கள் ஒரு 15 அடியவர்கள் பேரில் வந்து விருது கொடுக்க போகிறாங்க. ஒரு 2 நாள் மாநாடாக நடக்க போகுது. பல்வேறு ஆய்வு கட்டுரைகள்லாம் வந்து பலரும் சமர்ப்பித்து கொண்டிருக்காங்க. இந்த முருக பக்தருடைய மாநாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உலகம் முழுக்க அனைத்துலக முருகன் மாநாடு அப்படின்னு அறிவிச்சிருக்கு தமிழ்நாடு அரசு, இந்து சமய அறநிலைத்துறை. மாநாடு நடத்துறது ஒரு அறநிலைத்துறையினுடைய வேலை கிடையாது. முருக பக்தர்கள் இந்த மாநாட்டை புறக்கணிக்கணும்னு நான் எதிர்ப்பு பதிவு செய்கிறேன். சைவ ஆதீனங்கள்லாம் கடந்த காலங்களில் வந்து திருநெறிய தெய்வ திருமுறை மாநாடெல்லாம் நடத்தியிருக்காங்கல்ல. ஆதீனங்கள் நடத்துனாங்க, அறநிலையத்துறை நடத்தியதா? ஆதீன பெருமக்கள் நடத்தினார்கள், அறநிலையத்துறை நடத்தியதா?
பழனியில திருக்கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. வியாபாரத்திற்கு வழி இல்லை. ஆக்கிரமித்திருந்தார்கள், அவர்கள் வெளியேற்றுகிறோம் என்று சொல்லியிருந்தாலும் கூட வாழ்வாதாரத்திற்கு வழி செய்ய வேண்டிய ஒரு அரசு மக்கள் கூழுக்கும் கஞ்சிக்கும் வழி இல்லாமல் பயணிக்கின்ற பொழுது நீங்க 500 ரூபாய் கட்டணம். உள்நாடா இருந்தா, லோக்கலா இருந்தா 500, எஸ்டிடியா இருந்தா 1000 கட்டணம் பதிவு செய்து முறையாக பதிவு செய்து பழனி ஆண்டவர் கல்லூரியில மாநாடு நடத்தணும்னு அறிவிச்சிருக்கு. இந்த மாநாட்டு குழு யார் இருக்காங்க தெரியுமா? போற்றுதலுக்குரிய எங்க அண்ணன், ஆன்மீக செம்மல், நடமாடும் மூலவர், நடமாடும் உற்சவர் என்று ஸ்டாலினை புகழ்ந்த அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு தலைவர். அவர்தான் அமைச்சர். அமைச்சருங்க சொல்றேன். அப்புறம் துறை சார்ந்து இருக்கக்கூடிய சில அதிகாரி பெருமக்கள், அப்புறம் எங்களுடைய பேரூர் ஆதீன பெருமகன், கௌமார மடாலய சாமிகள், வழக்கமா திமுகவுக்கு பெரும் ஆதரவா இருக்கக்கூடிய எங்க குன்றக்குடி பெருமகன், அப்புறம் மயிலம் பொம்மும் ஒரு ஆதீனம், 4 சாமிகள். தமிழ்தான் வழிபாடு செய்ய வேண்டும், பிற மொழிகளை புறக்கணிப்போம், பார்ப்பனர்களை வெளியேற்றுவோம் சொல்லி மேடை எங்கும் விஷக்கருத்தோடு பிரிவினை எண்ணத்தோடு ஆகம வழிபாடு என்று சொல்லி இவர்கள் ஒவ்வொரு தன்னுடைய விஷ விதையை தூவக்கூடிய சத்தியவேல் முருகனார் என்று சொல்லக்கூடிய சத்தியவேல் முருகன். அப்புறம் உங்களுக்கு வழக்கமா தெரியும் எங்கள் ஆரிய சகோதரி தேசம் அங்கீகரிக்கரசு 4 பேர் இடம்பெற்றது. அப்புறம் நம்ம ஐயா ராமசுப்ரமணியம், அவர் பொருளாதார வல்லுநர், திடீர்னு பழைய வலதுசாரி, திடீர்னு இப்போ திமுக ஆதரவாளர், பிஜேபி எதிர்ப்பாளர், பல ரூபத்துக்கு அவர் வரும். இவங்க இடம்பெற்றிருக்காங்க. உள்ளூர்ல இருக்கக்கூடிய எங்க சாது சாமிகள், பழனினாலே எங்க புலிப்பாணி மடத்துடைய சாமி இந்த குழுவில் இடம்பெறல. உள்ளூர் சாமிகளை புறக்கணிக்கிறீங்க. சரி, மற்ற தமிழ் ஆதீனங்கள், சைவ ஆதீன பெருமக்கள், எங்கள் திருவாவூர்துறை சன்னிதானம், எங்கள் தருமபுர பெருமகன், எங்கள் வேளாக்குறிச்சி பெருமகன், செங்கோல் ஆதீனம் உள்ளிட்ட எத்தனையோ பாரம்பரியமிக்க தமிழுக்கும் சைவத்திற்கும் தொண்டு செய்ய வேண்டும், அதுதான் எங்களுடைய சமயப்பணி என்று சொல்லக்கூடிய ஆதீனங்களை எல்லாம் புறக்கணித்து விட்டு நீங்க திமுக ஆதரவா இருக்கக்கூடிய நபர்களை மட்டும் மாநாடு நடத்துறது நான் எதிர்க்கிறேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? முருகன் புகழ் தானே பாட போறாங்க, முருகன் புகழ் தானே கேட்பீங்க. இல்லை, அங்க முருகனுக்கு பெரிய உருவம் வைக்கிறானோ இல்லையா, எங்க ஒரு பக்கம் கருணாநிதி இருப்பார், இன்னொரு பக்கம் ஸ்டாலின் இருப்பார். அரசாங்கம் தான் நடத்துறாங்க. பழனியில் என்ன சாமி சார் இருக்கு? முருகர் இருக்காரா? ஞானதண்டாயுதபாணியா சுவாமி இருக்காரா? இருக்காரு. போங்க சார், நீங்க என்ன மாதிரி லூசு மாதிரி இருக்கீங்க. முருகனே இல்ல பழனியில, தெரியுமா? நான் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஸ்விக்கி சுகன் சொல்றாரு, இல்லாத முருகனுக்கு எதுக்கு மாநாடு நடத்துற? பழனியில இருப்பது முருகன் அல்லங்கிறார் ஒரு நபர். சொல்றாரா இல்லையா? அந்த சுகி சிவம் போன்றவர்களை இந்த குழுவில் இடம்பெற செய்வதற்கு காரணம் என்ன? இந்த சத்தியவேல் முருகன் என்று சொல்லக்கூடிய திருநீறு தரித்த திராவிட சிந்தனையோடு உடைய அந்த நபர் என்ன சொல்கிறார்? தமிழ்தான் வேண்டும், சமஸ்கிருதம் புறக்கணிப்போம், பார்ப்பனர்களை வெளியேற்றுவோம் சொல்றாருல. நான் கேட்கிற இந்த மாநாட்டுக்கு அந்த இருக்கக்கூடிய கோயில்ல பண்டாரங்களுக்கு உரிய கோயில் உண்மையா இல்லையா? பண்டாரங்கள் பூசை செய்தார்கள் முருகனை. ஏன்னா முருகனே ஞான தண்டாயுதவாணி பண்டார சாமி. அந்த பண்டாரங்களுக்கு இந்த கோயிலை நீங்க கொடுத்துருவீங்களா? உங்க மாநாட்டில் பார்ப்போம். நான் பிரிவினை பேசல, நீ சொல்லொன்றும் செயலொன்றும் செய்யக்கூடிய நபர்கள் இந்த மாநாட்டில் பேச வைக்கிறீங்க. பிரிவினை பேசுறீங்க நீங்க. சத்தியவேல் முருகன் என்கின்ற நபர் ஏற்கனவே இந்த தமிழா சமஸ்கிருதமா என்கின்ற பொழுது தமிழ் மொழி தெரிந்தவர்களையும் சமஸ்கிருதம் சொல்லக்கூடிய அந்த வேதம் பயின்றவர்களையும் ஆதீன பெருமக்கள் அத்தனை பேருடைய முன்னிலையில் வச்சு எழுதி கொடுத்துருக்காங்க. எங்க மறைந்த காலம் சென்ற தருமபுர பெருமகன், அதுல ஊரநடிகள், திருவாவூர்துறை சன்னிதானம், இப்ப இருக்கக்கூடிய குன்றக்குடிக்கு முன்னாடி உள்ளவங்க, திருவாவூர்துறை சாமி, எல்லா துறவிகளும் சேர்ந்து என்ன போட்டிருக்காங்க தெரியுமா? ஆகம கோவில்களில் உள்ள வழிபாடு அப்படியே நடக்க வேண்டும், தேவாரம் திருமுறைகள் சிவாச்சாரிய பெருமக்கள் ஓத வேண்டும் சொல்லியிருக்காங்க சார். வேற எதுவும் புதுமை புகுத்தக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இந்த சத்தியவேல் முருகன் தமிழ்ல திருக்கூட நன்னீராட்டு கூட முழுக்குன்னு என்ன சார்? அரசியலுக்கு முழுக்கி விட்டார் அப்படின்னு என்ன? அரசியல் சொல்லி போறாரு, போயிட்டார். கோயிலுக்கு கூட முழுக்குன்னு யாரா சொல்லுவாங்க? திருக்கூட நன்னீராட்டு பிரிவிழான்னு இப்ப மாத்திட்டாங்க சார். முழுக்கு போட்டுட்டு இப்ப மாத்திட்டீங்க, எங்களை போன்றவங்க எதிர்த்ததுனால. இப்ப நீங்க சொல்லக்கூடிய எங்க இப்ப இருக்கக்கூடிய தர்மபுர சாமி சொல்லுது, சிவவேதியர்களுக்கு உரியது, பூசை செய்வது சிவாச்சாரிய மரபர்களுக்கு உரியது, பூசை செய்யும் போதும் திருமணி தீண்டக்கூடிய அவர்கள் தான் பூசை செய்யணும்னு இருக்கு. இப்ப இத்தனை திருக்கோயில் வச்சிருக்காங்க எங்க தர்மபுர சாமி, எங்க திருவாவூர்துறை சாமி, ஆதீன சாமி, வேளாக்குறிச்சி சாமி எல்லாம். எங்கேயாவது அவங்க போய் பூசை முறையில தலையிட்டிருக்காங்களா? ஏன்னா சேக்கிழாருக்கு தெரியாதது,
நாயன்மார்களுக்கு தெரியாதது, ஆழ்வார்களுக்கு தெரியாதெல்லாம் இவங்களுக்கு எங்க சத்தியவேல் முருகனுக்கு தெரிஞ்சிருச்சா? இவர் வந்து மொழியின் பெயரால் வழிபாட்டுக்குள்ள புகுந்து பிரிவினை ஏற்படுத்திய நபர் சார் இவரு. இவர் சுகி சிவம் வந்து விஷனரி, இவர் மிஷனரி. ஆமா, எங்க நன்னெறி விட்டுரும், தப்புங்க. எங்க பழனி கோயில் மாநாட்டில் இவர்கள் இருக்கிற காரணத்தினால நாங்கள் எதிர்க்கிறோம். 2வது செய்தி சொல்றேன் நான். நீங்க வந்து அப்ப ஏழைபாட சனங்களுக்கெல்லாம் அந்த மாநாட்டில் அனுமதி இருக்கா இல்லையா? இல்லையா? இந்த மாநாட்டுக்கு நிதி யார் செலவு செய்யறா? யார்கிட்ட டொனேஷன் வசூல் பண்றீங்க? நன்கொடை வசூலிக்கிறீங்க. பழனி தேவஸ்தானம் நடத்துறாங்க. எதுக்கு சார் நடத்துறீங்க? எங்க பழனி திருக்கோயில் தேவஸ்தானத்துல எவ்வளவு இருப்பு பணம் இருக்குன்னு வெளியே இருக்கு தெரியாது சார். நான் கடந்த பழனி திருக்கோயில் கும்பாபிஷேகத்தை நான் எதிர்த்தேன். உங்க இதில் தான் நான் பதிவு செஞ்சேன். அந்த சிலைக்கு ஒரு குழு வச்சிருந்தாங்க, சிலை பாதுகாப்பு குழுன்னு. ஒரு ஆய்வு செய்யறதுக்கு ஒரு அறிக்கை, பொங்கியப்பன் நீதிபதியுடைய தலைமையிலான குழு. அப்பவும் நம்ம பேரூர் சாமி இருந்தாரு, பெருக்கூடிய கௌமார மடாலவில் சாமி எல்லாம் இருந்தாங்க. அந்த சிலையை ஆய்வு பண்ணி அறிக்கை சப்மிட் பண்ணிட்டீங்களா? முருகன் எப்படி இருக்கிறாரு? அவரே போகரா முருகரான்னு சந்தேகத்தை கிளப்பி விடுறான். நான் முருகன் நம்பிக்கிட்டு இருக்கேன் சார். நீங்க ஏன் சார் அதுக்குள்ள பக்தியை விதைக்கிறீங்க, பக்தியை சிதைக்கிறீங்க, விஷத்தை புகுத்துறீங்க? மிஷனரி வேலையெல்லாம் இங்கே செய்யாதீங்க சார். ரொம்ப நன்றி சார். ஹெச்ஆர்என்ஸில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை போட்டு உடச்சிருக்கீங்க. கேட்கிறவனுடைய காதுகளுக்கு எட்டட்டும். குறிப்பாக இந்த திண்டுக்கல் கோவில் மாட்ட ஒரு மிகப்பெரிய இஷ்யூ. அமைச்சருடைய கவனத்துக்கு போய் நடவடிக்கை எடுப்பார்னு நம்புவோம். நன்றி சார், நேரம் கொடுத்து பேசியமைக்கு.